ஹாய் ஆல், இன்னைக்கு நாம பார்க்க போறது முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். மற்றபடி பொடுகு தொல்லை இருக்கவங்க, முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஸ்கேல்ப் எல்லாம் இச்சிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அவங்க கூட இந்த எண்ணெயை ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும். இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சொட்ட தலையில எப்படி முடி முளைக்க வைக்கிறதுன்னு. தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் 100 இருந்து 150 ml, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள், ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடைசியா ஒரு கற்பூரம். தலை அரிப்பு இருக்கவங்க மட்டும் இந்த கற்பூரத்தை நான் சொல்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு இரும்பு கடாயில கடுகு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்ல 10 இருந்து 15 நிமிஷம் இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில போட்டிருக்க கருவேப்பிலை, வெந்தயம் இது ரெண்டுமே அதனுடைய நிறம் மாறி கருப்பு பழுப்பு நிறத்துல இருக்கும். இப்போ அடுப்புல இருந்து இந்த எண்ணெயை இறக்கி ஓரமா வச்சிருங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாத்திரத்துல வடிகட்டி ஊத்தி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை தலைக்கு குளிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா சீகக்காய் போட்டு உங்க தலைய நல்லா தேய்ச்சி விட்டு குளிங்க. இல்லனா மைல்டான ஷாம்பு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை வாரத்துல 2 முறை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதே எண்ணெயை தலை ரொம்ப அரிப்பா இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இந்த எண்ணெயை காய்ச்சி அடுப்புல இருந்து இறக்கி வச்ச பிறகு இந்த எண்ணெய் கூட ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை அரிப்பு இருக்கவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா 10 நாட்கள்லயே நல்ல மாற்றத்தை பாப்பீங்க. இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ்ல யூஸ் பண்ணிருக்க பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம். இது போல சிம்பிளான ஹெல்தியான டிப்ஸை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்ல நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை, see you.